finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ எந்த மேட்சோட ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம்னா, எஸ், ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் 4 அட் நியூயார்க். ரொம்ப ஒரு கொடூரமான மேட்ச்னு சொல்லாங்க, ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா நியூயார்க்கோட பிச் அப்படி இருந்துச்சு. பட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ். அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாங்க, நோ டவுட் அபவுட் இட். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிச்சுன்னு போயிடுவோம், ஆனா அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து அட்லீஸ்ட் எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதை மறந்துடுவோம். ஸோ முதல்ல வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ். அதில் யாரெல்லாம் நல்லா போட்டாங்கன்றதை நம்ம ரிவ்யூல டீட்டெயிலா பார்க்கலாம், அது வேற விஷயம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் இன்க்ளூடிங் கொஞ்சம் ஃபிளைட் டிலே ஆச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சரியா பிராக்டிஸ் பண்ண முடியல. கொஞ்சம் டஃப் டைம்ஸ் தான் அவங்க ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே. ஸோ எனிவே அது எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு மேட்ச் வைஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஸ்ரீலங்கா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஓகேங்களா, அசரங்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. ஷூரா தெரியும் அவர் இது ஒரு கைண்ட் ஆஃப் டூ பேஸ்ட் விக்கெட், அதுக்காக தான் அவங்க பேட்டிங் எடுத்தாங்க. கொஞ்சம் சென்சிபிளா ஆடி ஒரு 110 120 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கனாலே இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஸ்கோரா கூட அமைஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து சில ரொம்ப ரேஷ் ஷாட்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க. எஸ், டார்கெட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா போலர்ஸ் போட்டாங்க. பட் டெஃபினட்டா சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் கொஞ்சம் பிச்சை அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளையாடி இருக்கணும்ன்றதா என்னோட ஒரு கருத்து. பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடல. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த டூ பேஸ்ட் விக்கெட்டோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாங்க. அண்ட் we have to give huge credit to ஹென்ரிக் நோர்கியா because இந்த மேட்ச் முன்னாடி வரைக்கும் சரி ஐபிஎல்லா இருக்கட்டும், இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், பிராக்டிஸ் மேட்சஸா இருக்கட்டும், ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. சம்மடி வாங்கினாங்க, எஸ்பெஷலி அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டாரு. பட் ஆஃப்டர் லாங் டைம் அவர் வந்து சூப்பரா போட்டு ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா மூவிங் இன்டு திஸ் டோர்னமெண்ட், நோ டவுட் அட் ஆல். அண்ட் ரபடா தேர் பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர், அவரும் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் தேர் பிரீமியம் ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ், அவரும் பியூட்டிஃபுல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வில் பி ரியலி ஹாப்பி வித் தியர் bowling performance, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே ஓனர்ஷிப் எடுக்கல. கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 20 ஓவர் ஃபுல்லா விளையாடி இருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 15-20 ரன்ஸ் அடிச்சிருந்தாலே கொஞ்சம் கேம் க்ளோஸா வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பட் அதை அவங்க பண்ண தவற விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் அந்த 78 ரன்ஸை சேஸ் பண்றது அவ்வளவு ஈஸியா இல்லைங்க. 16.1 ஓவர்ஸ்ல தான் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. 4 விக்கெட்ஸ் விட்டாங்க. ஸோ 6 விக்கெட்ஸ் வித்தியாசம் தான் இந்த கேமை வின் பண்ணாங்க. இட் வாஸ் நாட் என்ன சொல்றது ஈஸி சேஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, ஏன்னா விக்கெட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அண்ட் ஸ்ரீலங்கன் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அண்ட் அசரங்கா நல்லா போட்டாரு, 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் ஷனகாலாம் சூப்பரா போட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க எந்த மாதிரி பவுலரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் டூ பேஸ்ட் விக்கெட். ஒன்லி திங் இஸ் நீங்க வந்து அந்த லைன் அண்ட் லென்த் ஸ்பாட் ஆனா அங்க டிராப் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், பேட்ஸ்மேனுக்கு டைம் பண்றது கஷ்டமா இருக்கும். அது மட்டும் எவிடென்ட். நீங்க நல்ல போலர் வந்தாதான் இந்த ஓவர்ல இந்த விக்கெட்ல போட முடியுன்றது கிடையாது. எந்த போலர்னாலும் இந்த விக்கெட்ல நல்லா போடலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பஞ்சி பவுன்ஸ் இருக்கு, ஹோல்ட் ஆகுது அப்படின்னும் போது நீங்க கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போட்டீங்கன்னா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தான் ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி 77 ரன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போலிங் யூனிட்டுக்குமே வந்து அந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு 16.1 ஓவர்ஸ் இருக்கு கேம் எடுத்துட்டு வந்தாங்க. அது வேணா ஒரு அட்வான்டேஜ், வேணா ஒரு அப்ரிசியேஷன் வேணா நம்ம சொல்லலாம் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். பட் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பேட்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது இட் வாஸ் டூ பேஸ்ட் விக்கெட். அண்ட் குவிண்டன் டிகா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி விளையாடினாரு, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 19 ரன்ஸ் 20 ரன்ஸ். யாராவது ஒருத்தர் ஒரு ஓவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஓவர்ஸ் இருக்கு விளையாடினாலே போதும், அந்த விக்கெட்ல கொஞ்சம் ரன்ஸ் வந்துடும். நீங்க கொஞ்சமா குறி சேர்க்கிற மாதிரி ரன் சேர்க்கலாம் இந்த விக்கெட்ல, அவ்வளவுதான் பண்ண முடியும். அண்ட் லாஸ்டா கிளாசனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணி கரெக்டா அசரங்கா போட்ட அந்த ஓவர் பிச் பால்ஸ் எல்லாம் கரெக்டா அவரோட பவரை யூஸ் பண்ணி 6-4 ஆக்சுவலா அந்த மேட்சை வின் பண்ணாங்க. அண்ட் எஸ், எனிவேஸ் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப குரூஷியலுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த குரூப் வந்து இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான ஒரு குரூப். நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா, நேபாள் இருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ரொம்பவே ஒரு டஃப்பான குரூப், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன், அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ 2 பாயிண்ட்ஸ் டெஃபினெட்லி சவுத் ஆப்பிரிக்கா வந்து வரப்பிரசாதமா எடுத்துப்பாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா வில் பி டிசப்பாயிண்டட் கண்டிப்பா. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஸ்ரீலங்கா வில் பி மோர் டேஞ்சரஸ் தேன் சவுத் ஆப்பிரிக்கான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப சொதப்பிட்டாங்க. இதுதான் என்னோட ப்ரிவியூலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸ்ரீலங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா போலிங் செமையா இருக்கு, பட் அவங்களோட பேட்டிங் கை கொடுக்கலனா கண்டிப்பா தே வில் ஸ்ட்ரகிள்ன்றதா சொன்னா அதான் எக்ஸாக்ட்லி நடந்துச்சு. எனிவேஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்கா கஷ்டப்பட்டு மேட்ச் டு மேட்ச் அவங்க ஒரு கிரவுண்டுக்கு டிராவலும் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஹெக்டிக் ஷெட்யூல் பிளஸ் டிராவலிங்கும் இருக்கு. பார்க்கலாமா அவங்க கம்பேக் ஆறாங்களா இவ்வளவு சேலஞ்சஸையும் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வில் பி ரியலி ஹாப்பி வித் 2 பாயிண்ட்ஸ். எப்படியாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில டீம்ஸ் எல்லாம் பீட் பண்ணி, எஸ்பெஷலி நெதர்லாந்து மேட்சஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். ஏன்னா லாஸ்ட் 2 ஐசிசி ஈவெண்டா பாத்தீங்கன்னா நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வின் பண்ணி எப்படியாவது சூப்பர் 8 குள்ள போகணும்னு நினைப்பாங்க. லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.